வேதா வந்து மனசு கஷ்டப்பட்டு வந்து விக்ரம் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா கொஞ்ச நாளாவே வந்து நம்ம தன்வி சரியில்ல. என்கிட்ட பொய் சொல்லியிருக்கா நெறைய வாட்டி. அதே மாரி நெறைய கிஃப்ட்லாம் வாங்கி குடுத்தா, அந்த குழந்தை மனச மாத்துறா அந்த மிருணாளினி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்டி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்ற அப்டின்னோனே, ஆமா அன்னைக்கு வந்து நம்ம செஞ்சு தாஜ்மஹால எடுத்துட்டு போயிட்டு, அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்ப மிருணாளினி வாங்கி குடுத்த தாஜ்மஹால தான் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தா. அப்பைலேருந்தே எனக்கு சந்தேகமா இருந்தது. அதான் நெறைய வாட்டி வந்து நான் பேக்கெல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். அப்பவும் நெறைய சாக்லேட்ஸ்லாம் இருந்தது. இது எல்லாமே மிருணாளினி தான் பண்றா. குழந்தைய பொய் சொல்ல வைக்கிறா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு விக்ரம் அப்டி சொன்னோனே, நீ கவலையே படாத. சீக்கிரமாவே இதுக்கு ஒரு முடிவு பண்றேன் அப்டி சொல்லிட்டு விக்ரம் யோசிக்கிறாரு. விக்ரம் வந்து எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்க்குறாரு. அப்போ வந்து நெறைய வந்து கன்சல்ட் பண்ணி வக்கீல் கிட்டல வந்து விக்ரம் வந்து ஒரு முடிவு எடுத்து எல்லார்கிட்டயும் சொல்றாரு. மிருணாளினிக்கும் தன்விக்கும் வந்து இருக்கிறது பயாலஜிக்கல் வந்து மதர்ன்ற விஷயம் தான். மத்தபடிலாம் வந்து 2 பேருக்குமே ரிலேஷன்ஷிப்லாம் கிடையாது. அவங்க 2 பேருக்குள்ள எந்த அன்புமே கிடையாது. ஆனா தன்விக்கும் வந்து நம்ம வந்து வேதாக்கும் இருக்கிறது அப்படி கிடையாது. உன்னதமான அன்பு. அதனால வந்து இதுதான் ஜெயிக்கும். அதனால இதுதான் ஜெயிக்கணும். அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நான் பண்ண போறேன். தன்வி வந்து மிருணாளினிக்கிட்டேருந்து வேதாக்கு வந்து தத்து பிள்ளையா போனா மட்டும் தான் இந்த பிரச்சனை தீரும். அதனால வந்து அதுக்கு தேவையான எல்லாமே நான் பண்ண போறேன். இதுக்கப்புறம் வேதா வந்து தன்விக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை யாராலும் எதுவுமே பண்ண முடியாது. அவங்கள யாராலையும் பிரிக்க முடியாது. அந்த மிருணாளினி நினைச்சா கூட பிரிக்க முடியாது அப்படின்னோனே, வேதாக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நிஜமாவாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்வியும் கேட்குறாங்க. ஆமான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே வேதாவும் தன்வியும் அப்படியே வந்து கட்டி அணைச்சுக்கிறாங்க. எனக்கு நல்லாவே தெரியும். தன்வியை வந்து என்கிட்ட யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேதா வந்து அழறாங்க. கவலைப்படாத எல்லா பிரச்சனையும் தீரும் அப்படி சொன்னோன்னே, இங்கே வந்து இந்த மாதிரி விக்ரம் பண்ண போறாருன்னு தெரிஞ்சுட்டு வேதா வந்து வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனால் மிருணாளினிக்கு செம கடுப்பாக இருக்கு. உடனே வந்து விக்ரம் கிட்ட சண்டை போடுறாங்க. அதெல்லாம் பண்ணவே முடியாது. சான்ஸே இல்லை. பெத்த பொண்ணை எந்த வந்து சக்தியாலும் பிரிக்கவே முடியாது. அது நீ நினச்சிட்டு இருக்க. உன்ன மாதிரி ஆளுங்கிட்ட நான் ஈஸியாக பிரித்து காட்டுவேன். புரியுதா? அன்புக்கு நிறைய சக்தி இருக்குது. அது வந்து என்ன வேணாலும் பண்ணும். பார்க்க தானே போகிற அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாரு மிருணாளினி கிட்ட நம்ம வந்து விக்ரம். அதை கேட்டு மிருணாளினி வந்து செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. இதை விடக்கூடாது ஆதி அப்படின்னு சொல்லிட்டு ஆதி கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஆதி வந்து நீ கவலையே படாத, அவனால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. விக்ரம் வந்து இதுக்கு தேவையான எல்லாமே வந்து ரெடி பண்ணுறாரு. அதை பார்த்து மிருணாளினி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து விக்ரம் சொல்கிறாரு, கண்டிப்பாக வந்து இதில் நான் ஜெயிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாரு. உடனே வந்து என்ன பண்ணுறாரு விக்ரம் வந்து வேதாவும் எல்லாமே வந்து கோர்ட்டு மூலமாக வந்து எல்லாமே வந்து பேப்பர்ஸ் எல்லாமே மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் என்கிட்ட என் பொண்ணை பிரிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிருணாளினி வந்து குறுக்கு வழியில் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதனால் வந்து எதுவும் பிரச்சனை ஆகுமா விக்ரம்? கண்டிப்பாக வந்து மிருணாளினி எதுவும் பண்ணாமல் வந்து விடவே மாட்டா அப்படின்னு சொன்னோன்னே, பார்க்கலாம் இந்த வாட்டி மிருணாளியா நானான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து அதிரடியாக முடிவு எடுக்கிறாரு. இதை பார்த்து வீட்டில் உள்ளவங்க எல்லாமே கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தன்வி கிட்ட வந்து சொல்கிறாரு நம்ம வந்து விக்ரம், நீ கவலைப்படாத தன்வி, உன்கிட்டேருந்து வந்து பிரிக்கவே வேதாவை எக்காரணம் கொண்டும் ஒன்றை விட்டு பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேதா கிட்டே சொல்கிறாரு. தன்வியை விட்டு நீ பிரியவே மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க.